சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, உணவின்றி தவிர்ப்போர்க்கு உணவளித்து மகிழ்வோம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இன்று ஸ்ரீ அண்ணாமலையார் உதவும் அறக்கட்டளை 220வது வாரமாக சாலையோர மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று சாலையோர மக்களுக்கு உணவு வழங்கியவர் மதிப்புக்குரிய திரு சுரேஷ்குமார், ஆந்திர மாநிலம் தடாவைச் சேர்ந்தவர். அவருடைய மகன் சபரீஸ்வரர் அவர்களுக்கு 17 டிசம்பர் 2025 அன்று பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அந்த பிறந்தநாளை கொண்டாட்டத்தையொட்டி இன்று சாலையோர மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ அண்ணாமலையார் உதவும் அறக்கட்டளையின் ஆந்திர மாநில தலைவர் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஸ்ரீ அண்ணாமலையார் உதவும் அறக்கட்டளையின் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஸ்ரீ அண்ணாமலையார் உதவும் அறக்கட்டளை தொடர்ந்து சாலையோர மக்களுக்கு உணவு வழங்கி கொண்டு வருகிறது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி சாலையோர மக்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டுநர்கள் மற்றும் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் நிறைய பேர் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் சமைச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்குறோம். நாங்கள் கடையில் வாங்கியோ இல்லை ஆளை வச்சு சமைச்சோ அந்த மாதிரிலாம் இல்லை. நாங்களே ஓனாக வீட்டில் சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். எனவே ஸ்ரீ அண்ணாமலையார் உதவும் அறக்கட்டளை தொடர்ந்து சாலையோர மக்களுக்கு உணவு வழங்கி கொண்டு வருகிறது. உங்களால் முடிந்த பொருளுதவி செய்து பல பேருடைய பசியை ஆற்றிட உதவிடுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் செய்கின்ற சிறு உதவி பல பேருக்கு பசியை ஆற்றிட உதவி செய்கிறது. எனவே உங்களால் முடிந்த பொருளுதவியோ அல்லது அரிசி, பருப்பு ஏதாவது உங்களால் முடிஞ்சது ஏதாவது செஞ்சிங்கன்னா நாங்கள் அதை மக்களுக்கு, அதாவது சாலையோரம் உள்ள முதியோர்களுக்கு நாங்கள் உணவு செய்து எடுத்துமே அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற இந்த உதவி பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இந்த புண்ணியம் அடையணும். எனவே உங்களுடைய ஆதரவை என்றும் நாங்கள் விரும்பும் ஸ்ரீ அண்ணாமலையார் உதவும் அறக்கட்டளை. மேலும் ஸ்ரீ அண்ணாமலையார் உதவும் அறக்கட்டளை என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறவாமல் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.